Hi friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நாங்க one day trip நாங்க வந்து ஊட்டிக்கு தான் போறோம். சோ குருமாவும் இட்லி செஞ்சிருக்கோம். அப்புறம் வந்துட்டு லெமன் ரைஸ் இந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்து எங்க அம்மா வந்து செஞ்சு கட்டிட்டாங்க. ஏனா வந்துட்டு அதுவே வந்து அதிகமா இருக்கும். ஏனா இது வந்து சீசன் டைம்ன்றனால எல்லாமே அதிகமா இருக்கும் ஊட்டின்றனால நாங்க வந்து காலையில சீக்கிரமா எழுந்து சாப்பாடுலாம் செஞ்சிட்டோம். இந்த பையன் பாத்தீங்கன்னா காலையில எங்க ரெண்டு பேருக்கும் சன் கிளாஸ்க்கு தான் வந்து சண்டை. இது வந்து என்னோடது அவனோடது போட மாட்டானா, என்னோடது தான் போடுவானா. போட்டுட்டு போஸ் கொடுக்குறான், ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு யார் போகிறாங்க. நானே எங்கள் அம்மா, என் ஹஸ்பண்டு, என் அம்மா, என் பையன். எங்கள் பெரியம்மா வந்துட்டு அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து போகிற வழியில் அப்படியே பிக்கப் பண்ணிப்போம். எங்களுக்கு ட்ரிப்பு போகிறதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் என் பையனை கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சேட்டை பண்ணுவான். நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. நமக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா வந்துட்டாங்க. அப்புறம் ஹில்ஸில் வந்து எங்கள் அண்ணா ஓட்ட வேணான்ட்டோம். அவன் கொஞ்சம் புது டிரைவரு, நல்லா தான் ஓட்டுறான். இருந்தாலும் எனக்குள்ளே கொஞ்சம் பயம். அதனால் சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் ஓட்ட சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் பின்னாடி உட்காந்துட்டு ஜாலியாக வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு போனோம். இப்போ நாங்கள் போனது வந்து இந்த சீசன் அந்த டைமில் தான் போயிருக்கோம். ஏன்னா இந்த டைமில் நம்ம போகக்கூடாது, ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். சரி இருந்தாலும் சரி நம்ம போவோம். நம்ம ஊட்டி நமக்கு பக்கம் தான், நம்ம நினச்சா எப்போ வேணால் போகலாம். சரி நம்ம போவோமே, நம்மளும் வேலைக்கெலாம் போகிறனால டைம் இல்லைன்றனால சரி வாங்க சும்மா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அவ்வளோ குளிர்லாம் இல்லை, சரி நார்மலாக இருந்துச்சு. எல்லாம் வந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு எங்கள் பெரியம்மா இதுக்கும் நாங்களாம் இந்த அங்கே அந்த சைடு தான் இருக்கோம். எங்கள் பெரியம்மாங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களாம் அதிகமாக இங்கே வந்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் இருக்கவங்களே நிறைய பேர் ஊட்டிக்கு வந்து அவங்க லைஃப் டைமில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வந்தவங்கள தான் இருப்பாங்க. சில பேர் இன்னுமே எங்கள் பாட்டிலாம் ஊட்டிக்கே வந்ததே இல்லை, அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அப்போல்லாம் வந்து எங்கள் இன்னொரு பாட்டிலாம் வந்து ஊட்டிக்கெலாம் வந்து நடந்து போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. வந்து கோத்தகிரி வழியாக போயிட்டு நம்ம ஊட்டி வழியாக கீழே இறங்கிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தொட்டபெட்டா போயிடலான்னு சொல்லிட்டு தொட்டபெட்டா போயிட்டா நாங்கள் சாப்பிடல. தொட்டபெட்டா போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு தொட்டபெட்டா தான் போனோம். பார்த்திங்கன்னா அங்கே செம்ம டிராஃபிக்கு, தொட்டபெட்டாவில் செம்ம டிராஃபிக்கு. கார் நிறுத்தவும் இடம் இல்லை, ரொம்ப டிராஃபிக்கு. சண்டைலாம் போட்டுக்கிறானுங்க. நீங்கள் நியூஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய சண்டை, வண்டி பார்க்கிங் இடம் இல்லை. நம்ம சீசன் டைமாக மேந்துட்டு அப்புறம் நான் வந்து ஊட்டி வந்து ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டாவில் அப்போல்லாம் கடையே இருக்காது. ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக கடைங்க தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்குனதுமே பொம்மை வேணும்னு ஒரே ஆளுங்க. அப்புறம் மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம். அங்கே எல்லாமே சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் சென்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே எல்லாம் போய் மேலே நின்று சாப்பிட்டோம். அப்புறம் மேகி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த தலைவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் பின்னாடியே ஓடிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா காணோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் ஃபுல்லாக பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அவன் நின்றுட்டு இருந்தான். நாங்கள் வந்து நானும் எங்கள் அண்ணா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரை வந்து பார்த்துக்க சொன்னோம். நாங்கள் பார்த்துருக்கோன்னு நினச்சி அவர் ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே தான் விளையாண்டுருந்தோம், எங்கேயும் போக மாட்டான். ஸோ அப்புறம் இதாகிடுச்சு. நாங்கள் அங்கெல்லாம் போய் இந்த வியூ பாயிண்ட்டு அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு ஏன்னா பயம். நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்தப்போ கொஞ்சம் காசு ஸ்லிப் ஆகிடுச்சு. அது வந்து ரொம்ப இதெல்லாம் போக மாட்டோம். ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மங்கீஸ்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. அதுகளெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மாஸ்க்லாம் வாங்கினா மாஸ்க்லாம் போட்டு எல்லாரையும் பயப்படுத்திட்டு ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் சரி நம்ம வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சோம். அதில் தண்ணி ஏதோ கொஞ்சம் கொட்டிடுச்சு. அவன் மேட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்தோம்னா சிம்ஸ் பார்க் தான் வந்தோம். சிம்ஸ் பார்க் திங்க் அதுதான் நினைக்கிறேன். சிம்ஸ் பார்க் நாங்கள் போனது வந்து பொட்டானிக்கல் கார்டன். ஏன்னா வீடியோ எடுத்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுன்றனால கொஞ்சம் மறந்துட்டேன். அப்புறம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் தான் போனோம். செம்ம டிராஃபிக்கு, வண்டி நிறுத்துறதுக்கும் ரொம்ப உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டு எதுக்கு தான் வந்தோன்னு ஆயிடுச்சு. எங்கள் அம்மாலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்போவே சொன்னேன் சீசன் டைமில் வர வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தான் அவங்கள கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கே எதுக்குடா வந்தோன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு, கார் நிறுத்தவும் இடம் இல்லை, எங்கே போனாலும் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக பார்க்குற மாதிரியே இல்லை. அப்புறம் போய் டிக்கெட் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வச்சிருக்காங்க பாரு, சென்னை வச்சிருக்காங்க பாரு.
டவர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டவர் பிரச்சனையாக இருக்கும். என்ன இதெல்லாம் வாடி போச்சு? இந்த எனக்கு வேணாம் இந்த குடி. நம்ம வந்து இந்த முடிய போகிற ஸ்டேஜில் போனாலும் அந்த ஃப்ளவர் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலைஞ்சிருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம். ஏன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் நம்மளும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவன் தான் சொன்னேன், என் பையன் கூட போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அவன் எங்கே ஓடுவான், அவனை பார்க்குறதே ஒரு இதுவாக இருக்கும். அப்புறம் போனால் கொஞ்சம் நேரம் அப்படியே சும்மா விளையாண்டுட்டு அங்கே அந்த பபிள்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே முடியல, ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம், இன்னொரு நாள் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் குன்னூர் வந்துட்டோம். குன்னூர் வந்துட்டு சிம்ஸ் பார்க் போனோம். சிம்ஸ் பார்க் போனதில் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு வாட்டி இவங்கெல்லாம் போனதில்லைன்னு சொல்லிட்டு ஃபைன் கட்ட வந்தோம். அங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு சிம்ஸ் பார்க் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க, க்ளீனிங்காக இருக்கும். ஆனால் எல்லா இடமே ஊட்டியில் எல்லாம் க்ளீனாக தான் இருக்கும். பட் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரில, சிம்ஸ் பார்க்குன்றது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து போட் ஹவுஸ் இருக்கும், அங்கே ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே போய் விளையாண்டுட்டு இருந்தோம். இங்கே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா, இப்படி விளையாண்டுட்டு இருந்தவன் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே போனேன். இவனும் என் பின்னாடி வந்தான். அங்கே வந்து ஒரு பாப்பா வந்து ஊஞ்சல் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. இவனை சொல்கிறோம் அங்கே போகாத, அவங்க விளையாடுறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் வந்துட்டு இவன் வந்து போயிட்டான். அப்புறம் அவங்க அந்த பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, கால் தான் அடிபட்டுச்சு. ஆல்ரெடி சுஜய்க்கு தலையில் ஆக்சிடென்ட் ஆகி லைட்டாக அடிபட்டிருந்தனால பயந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எதுவும் ஆகலை, காலில் தான் பட்டுச்சு. அப்புறம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தனால ஊட்டி ரோட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நீங்கள் கோத்தகிரி வழியாக தான் கீழே இறங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தோன்னா நாங்கள் அந்த ஊட்டி வழியாகவே கீழே இறங்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கும் அந்த ரோடு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அது வேறு வழியே இல்லை, நம்ம வந்து கோத்தகிரி வழியாக தான் கீழே இறங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா யானை இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம்.